அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சமவேளைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இன்று புத்தாண்டு தினத்தன்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை நேரலையில் வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், வணக்கம். தற்போது ஒரு வார காலமாக இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புத்தாண்டு தினமான இன்றைக்கும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த பகுதியில் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது? கள நிலவரம் என்னவாக இருக்கு? வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் 7வது நாளாக புத்தாண்டு தினமான இன்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமவேளைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 7வது நாளாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். டிபிஐ வளாகம், அதே போல சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று அவர்கள் தொடர்ந்து தினசரி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் சுமார் 65,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியமர்த்தப்பட்டவர்கள் சுமார் 20,000 பேர் இருக்கிறார்கள். அந்த 20,000 பேருக்கு மட்டும் குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. மற்ற ஆசிரியர்களுக்கு அதிகமான ஊதியம் வழங்கும் போது எங்களுக்கு மட்டும் குறைவான ஊதியம் வழங்க காரணம் என்ன என்று அவர்கள் கோரிக்கையை முன்னெடுக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் அவர்கள் கடந்த 7 நாட்களாகவே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று சொல்லி தினசரி ஒரு அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை வட்டார கல்வி அலுவலகமும் மாவட்ட கல்வி அதிகாரியினுடைய அலுவலகமும் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய காந்தி இர்வின் சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த காந்தி இர்வின் பாலத்தினுடைய அந்த சாலை ஓரத்தில் நடைபாதையிலே அவர்கள் தற்போது நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் கையிலேயே அந்த பதாகைகளையும் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பதாகையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும். 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் பணியமர்த்தப்பட்டவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு கூடுதலான ஊதியம் வழங்கப்படுகிறது. ஜூன் மாதத்திற்கு பிறகு பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு பெரிய அளவிலே ஊதிய முரண்பாடு இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த ஊதிய முரண்பாடு என்பது 3,170ஆக இருந்தது. ஆனால் இப்போது அது படிப்படியாக உயர்ந்து 20,000 ரூபாய் அளவுக்கு இருக்கின்றது. நாங்கள் மிக குறைவான சொற்ப ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தகுதியான கல்வி தகுதி இருந்தும் கூட எங்களுக்கு ஏன் குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது என்று அவர்கள் கேட்கிறார்கள். தொடர்ந்து இந்த கோரிக்கை சம்பந்தமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ராபர்ட் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு புத்தாண்டுல கூட போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். சார், இந்த புத்தாண்டுல நாங்க முதல்வருக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம், எங்களுடைய அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றோம், அதே மாதிரி அதிகாரிகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றோம். ஆனா எங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடையாது. நாங்க கிட்டத்தட்ட 7வது நாளா இந்த இடத்துல நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாங்க ஒன்னும் பெரிய விஷயம் இல்லாத விஷயத்தை, தவறான விஷயத்தையோ கூடுதலான ஊதியத்தையோ நாங்க கேட்கல. நாங்க கேட்கறது எங்களோடு பணிபுரியும் சக இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் தான். நாங்க மூத்தவர்களுடைய ஊதியத்தையும் நாங்க கேட்கல. தயவுசெய்து தவறா கொண்டு போகாதீங்க. அதற்கு முன்னாடி 6வது ஊதிய குழுக்கு முன்னாடி வரையிலும் ஒவ்வொரு அடிப்படை ஊதியமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆண்டு ஊதிய உயர்வு வித்தியாசம் இருக்கும். ஆனா இன்றைக்கு தேதி எங்களோடு ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு எங்களுக்கும் 12 ஆண்டு கால ஊதிய உயர்வு வித்தியாசம் வந்துருச்சு. அடிப்படை ஊதியம் 20,600 ரூபாய் தான் எங்களுடைய அடிப்படை ஊதியம். ஒரு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட கடைநிலை ஊழியர்களுடைய அடிப்படை ஊதியத்தை தான் நாங்க வாங்கிக்கிட்டு 16 வருஷமா நாங்க இதை கடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை வருஷம் நாங்க கடந்து போறோம்னு தெரியல. பல பேர் எங்களோட இருந்து அவங்க ஓய்வு பெற்றாங்க, இறந்து போயிட்டாங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. பல விஷயங்கள்ல அவங்க கடந்து போயிட்டாங்க. நாங்க தொடர்ந்து ஒவ்வொரு வருடங்களும் எங்களுடைய விடுமுறையை நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அரசு இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு, அதிகாரிகளும் இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை விடுமுறையில மட்டும்தான் இவங்க போராடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தால் இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்க போகுது. எங்களுக்கு உடனடியாக தமிழக முதல்வரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இதுல தலையிட்டு எங்களுடைய இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றணும் தான் நாங்க இங்க வைக்கிற ஒரே ஒரு விஷயம். இந்த புத்தாண்டிலாவது எங்களை அறிவிச்சு எங்களுடைய 16 வருஷ கண்ணீரை நீங்க தீர்த்து வைக்கணும்னு கேட்டுக்கிறோம்.
ஆசிரியர்களுடைய இந்த போராட்டம் என்பது என்னவென்று சொன்னால், தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த புத்தாண்டு முடிந்தாலும் சரி, பள்ளிகள் மீண்டும் திறந்தாலும் சரி, நாங்கள் எங்களது போராட்டத்தை தொடருவோம் என்பதுதான் ஆசிரியர்களுடைய முழக்கமாக இருக்கின்றது. தொடர்ந்து 7 நாட்களாக இவர்களது போராட்டம் இருக்கிறது என்பதை தாண்டி கடந்த 15 ஆண்டுகளாக இவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது 2010ஆம் ஆண்டிலிருந்தே இந்த சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு இருந்த அதிமுக ஆட்சியிலும் பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். பிறகு திமுக ஆட்சி அமைந்த போது இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வாக்குறுதி எண் 311ஆக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனையும் அவர்கள் தற்போது கையிலே பதாகைகளாக வைத்துக் கொண்டு போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திமுக கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதி எண் 311ஐ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டங்களை நடத்துகிறார்கள். இதே இடைநிலை ஆசிரியர்கள் தமிழ்நாட்டிலே நாம் முன்பு குறிப்பிட்டது போல 65,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி என்னவென்று சொன்னால், அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்துவதுதான் அவர்களுடைய பணியாக இருக்கின்றது. எனவே இந்த 65,000 ஆசிரியர்களில் 20,000 ஆசிரியர்களுக்கு மட்டும் குறைவான சம்பளம். ஏனென்றால் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டவர்கள். எனவே 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான பேசிக் பே, அடிப்படை ஊதியம் அரசால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரே பள்ளியிலே ஒரே வகுப்பிலே பாடம் நடத்தக்கூடிய எங்களுக்கு ஏன் குறைவான சம்பளம் வழங்கப்படுகின்றது என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதே 2009ஆம் ஆண்டிலேயே மே மாதமோ அல்லது ஏப்ரல் மாதத்திலோ சேர்ந்தவர்களுக்கு அதிகமான சம்பளம். ஆனால் ஒரு நாள் தாமதமாக நாங்கள் மே மாதத்திற்கு பதிலாக ஜூன் மாதத்திலே வேலையில சேர்க்கப்பட்டோம். அவர்களுடைய கல்வி தகுதியும் ஒன்றுதான், எங்களுடைய கல்வி தகுதியும் ஒன்றுதான். அவர்கள் பாடம் எடுக்கக்கூடிய அதே பள்ளியில் அதே வகுப்பறையில் தான் நாங்களும் பாடம் எடுக்கின்றோம். எனவே எங்களுக்கு குறைவான ஊதியம் வழங்குவது ஏன் என்று அவர்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் எழும்பூரில் இருக்கக்கூடிய காந்தி இர்வின் சாலையினுடைய அந்த சாலை ஓரத்திலே அமர்ந்து கொண்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாலையிலே அமர்ந்தால் போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்படும் என்பதனாலே சாலை ஓரத்திலே அமர்ந்து கொண்டு தொடர்ந்து போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 6 நாட்களாக பல்வேறு அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் ஏற்றி மண்டபங்களில் அடைத்து வைத்தனர். மாலை 6 மணிக்கு பிறகு அவர்களை அனுப்பிவிட்டாலும் கூட அவர்கள் தொடர்ந்து அடுத்த நாள் காலை 10-11 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்து மீண்டும் ஏதாவது ஒரு இடத்திலே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மற்றொரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், நாங்கள் போராடுவதற்காவது டிபிஐ அலுவலகத்தை ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் பள்ளிக்கல்வித்துறை அலுவலகம் என்பது அதுதானே. எங்களுடைய கோரிக்கையை முன்வைப்பதற்கு டிபிஐ வளாகத்தை கூட தர மறுக்கின்றார்கள். அதை பூட்டி வைக்கக்கூடிய காரணத்தினாலும் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கக்கூடிய காரணத்தினாலும் நாங்கள் வெவ்வேறு இடங்களில் சென்று சாலைகளில் அமர்ந்து போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் வழக்கமாக மற்ற அரசு துறை ஊழியர்கள் நடத்துவது போல அல்லது மற்ற ஆசிரியர் சங்கங்கள் நடத்துவது போல நாங்கள் பெயருக்கு 5 நாட்கள் 4 நாட்கள் போராட்டத்தை நடத்திவிட்டு கலைந்து செல்ல மாட்டோம். பலமுறை அதுபோல நாங்கள் போராட்டத்தை நடத்திவிட்டு கலைந்து சென்றிருக்கிறோம். ஆனால் தற்போது ஆட்சியே முடிய போகிறது. 4.5 ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதே தவிர எங்களுக்கான கோரிக்கை மட்டும் சரி செய்யப்படவில்லை. இதற்காக போடப்பட்ட 3 பேர் கொண்ட குழுவும் கூட 3 மாதத்திலேயே அறிக்கை கொடுக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் 3 ஆண்டுகளை கடந்தும் கூட அதற்கான அறிக்கையை கொடுக்கவில்லை. எங்களுடைய கோரிக்கை என்ன என்பது அரசு அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும். எனவே நன்றாக தெரிந்த அந்த கோரிக்கைக்கு மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் கூட கிடையாது. எனவே எங்களை அழைத்து உடனடியாக உங்களது கோரிக்கையை ஏற்கிறோம் என்ற ஒற்றை பதிலை தவிர வேறு எந்த பதிலையும் ஏற்க நாங்கள் தயாராக இல்லை என்று இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து லேசான மழை பெய்து வரக்கூடிய நிலையிலே தற்போது அதனையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து சாலையிலே அமர்ந்து ஆண்பால் பெண்பால் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் கண்டன முழக்கங்களை கோஷங்களை எழுப்பிக் கொண்டு சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள். தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை இன்னும் 4 நாட்களில் அரசு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட இருக்கிறது. அரையாண்டு விடுமுறை முடிந்து, எனவே அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் கூட நாங்கள் இந்த இடத்திலே போராடி கொண்டுதான் இருப்போம். நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம். நிச்சயம் எங்களது கோரிக்கையை செவிசாய்த்து அரசாணை வெளியிட வேண்டும், எங்களுக்கு தீர்வு வேண்டும் என்று இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.